சப்போஸ் நீங்கள் வந்து ஹாலில் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெடிகேட்டட் ரூமோட ஹாலில் ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறது ரொம்பவே கடினமான விஷயம். பொதுவாக நாங்கள் ஹாலில் ஹோம் தியேட்டர் செட் பண்ணும்போது ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்ப் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அன்லஸ் ஆர் அன்டில் கஸ்டமர் வாண்ட்ஸ் இட். எந்த ரூமில் ஹோம் தியேட்டர் நம்ம கட்டமைக்க போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கஸ்டமருக்கு ஹாலில் அரண்டல் சிஸ்டம் 11.1 சேனலில் ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்ப் கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அவுட்புட் டெரிஃபிக்காக வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ ரூம் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா என்ன மாதிரியான ஏவி எக்யூப்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஹாலில் உங்கள் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரைட் எக்யூப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஓவரால் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸே அதில் டிபெண்ட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து நீங்கள் கரெக்டான எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணும்போது உங்களோட பட்ஜெட்டும் வந்து நிறையா போகாமல் நீங்கள் வந்து இந்த ரூம்க்கு இது தான் கரெக்டு, இது போதும் அப்படின்றதுல ஒரு லிமிட் நீங்கள் பண்ணிப்பீங்க. நீங்கள் ஜாஸ்தி செலவிட மாட்டீங்க. எந்த மாதிரியான ரூமில் நம்ம வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறோம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டருக்கு புதுசுன்னா நீங்கள் எங்களை மாதிரி ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் வந்து ஹையர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் இந்த ரூமுக்கு இது தான் கரெக்டு. பட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பட்ஜெட்டும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கணும். நீங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் நிறையா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் நடக்க தான் செய்யும். ஸோ ஒரு கஸ்டமர் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா முதல்ல நாங்கள் வந்து செய்கிற விஷயம் வந்து அந்த கஸ்டமரை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அவர் வந்து ஹோம் தியேட்டருக்கு புதுசாக எக்ஸ்போஸ் ஆகிற கஸ்டமராக பிகினர் லெவலில் இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். இல்லை ஏற்கனவே வந்து ஒரு ஏவி ரிசீவர் வச்சு ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு சின்ன லெவலில் ஒரு 5.1 சேனல்லையோ 7.1 சேனல்லையோ அவர் ஏற்கனவே செட் பண்ணியிருக்காரு அண்ட் காது வந்து அந்த ஹோம் தியேட்டருக்கு பழகி இருக்குன்னா அவர் இன்டர்மீடியட் லெவலில் நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் வந்து எக்ஸ்பர்ட் லெவல். அவங்க எல்லாமே ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எடுத்தவொடனே ஒரு பிகினருக்கு வந்து ஒரு ஹையர் எண்ட் ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். பட் நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்குன்றது. சப்போஸ் அவங்க வந்து எங்கள் ஷோரூமில் வந்து பார்த்தாங்கன்னா நாங்கள் முக்கால்வாசி எல்லா ஸ்பீக்கர்ஸையும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து அவங்களுக்கு டெமோ காமிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றது சூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த பிளேஸில் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து கட்டமைக்க போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பட் இப்போது ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் வந்து நீங்கள் 2 விதமாக செட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் நல்ல ஒரு டைட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏவி ரிசீவர் ஒரு நல்ல ஏவி ரிசீவர் வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்ஜெட் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் கிடையாது, நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்ப் இந்த கான்செப்டில் நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டரை கட்டமைக்கலாம். இப்போது ஹாலில் நீங்கள் வந்து ஒரு நான் அக்காஸ்டிக் என்வரான்மெண்ட்டில் முக்கால்வாசி நாங்கள் வந்து ஏவி ரிசீவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்பை வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஹாலில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏவி ரிசீவர் வச்சே நீங்கள் ஒரு நல்ல ஹோம் தியேட்டரை நீங்கள் கட்டமைக்கலாம். பட் ஹாலில் நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் போடும்போது அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒரு பியூரான சவுண்டு வந்து உங்களால் கேட்க முடியாது. நிறைய ரெசனன்ஸ், ரிவர்பரேஷன் அண்ட் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நிறையா இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களோட ஹோம் தியேட்டர் மேலே தப்பு கிடையாது. பட் அந்த ஹோம் தியேட்டரில் அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர சவுண்டு வந்து அந்த என்வரான்மெண்ட்டில் ரியாக்ட் ஆகி
அதுலேருந்து உங்களுக்கு வந்து அன்வான்ட் சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து ஹாலில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணும்போது ஒரு சில காம்ப்ரமைஸோடு தான் நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் எந்த சினாரியோவில் நாங்கள் வந்து ஹாலில் ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் நாங்கள் கொடுப்போன்னா, நான் லைஃப்பில் ஒரு தடவை தான் நான் வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ண போகிறேன், அது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் செட் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அவர் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும் போதே எனக்கு அரண்டல் ஸ்பீக்கர்ஸ் தான் வேணும்னு சொல்லி அவர் ரொம்பவே தெளிவாக இருந்தார். அண்ட் நான் அப்போது அரண்டல் ஸ்பீக்கர்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். போட்டு ஒரு 10-15 டேஸில் அவர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து ரொம்பவே தெளிவாக எனக்கு அரண்டல் தான் வேணும், நான் ஹாலில் தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். பட் நாங்கள் வந்து எங்களோட சஜஷன் நாங்கள் சொன்னோம், சார் இவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் ஹாலில் தான் போட போகிறீங்களா, வேறு உங்களுக்கு டெடிக்கேட்டட் ரூம் அந்த மாதிரி எதனா நம்ம செட் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டோம். பட் அவர் வந்து எனக்கு இருக்கிறது ஹாலில் தான் நான் போட போகிறேன், பட் நீங்கள் அரண்டலே எனக்கு பண்ணி கொடுங்க, அதுக்கு உண்டான என்ன எக்யூப்மெண்ட் ஏவி எக்யூப்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் போடுங்க, அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட்ஜெட் வந்து என்கிட்ட இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது அவருக்கு வந்து ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் செட் பண்ணி அரண்டல் நாங்கள் வந்து செட் பண்ணி கொடுத்தோம். அண்ட் நாங்கள் செட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அங்கே அமைஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து மெனக்கெட்டு எல்லா ஹோம் தியேட்டர்ஸும் பெஸ்ட்டாக சவுண்ட் ஆகணும்னு சொல்லி நாங்களும் வந்து எவ்வளோ நாங்கள் அதுக்கான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுப்போம். பட் தெர் ஆர் சர்டன் சிஸ்டம்ஸ், அவங்க வந்து அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப்பாக இருக்கட்டும், அதில் வந்து அன்காம்ப்ரமைஸ்டு சவுண்டு வந்து நீங்கள் எந்த என்வரான்மெண்ட்டில் போட்டாலும் வரும். ஸோ அதுக்கு உண்டான நம்ம பட்ஜெட்டை நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த சவுண்டு வந்து நம்ம ஹால்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிஸ்டம் தான் வந்து அரண்டல். ஸோ அதுக்கு உண்டான அந்த பவரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் மெரான்ஸில் 8805Aவும் 2 8077 பவர் ஆம்ப்ளிஃபையரும் கொடுத்தோம். அண்ட் இது எல்லாமே இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த சிஸ்டம் செட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னி வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நிறைவாக அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொடுத்துட்டு வருது. என்றைக்குனா ஒரு நாள் அவர் திடீர்னு கால் பண்ணி, சார் சிஸ்டம் நல்லாயிருக்கு அண்ட் இந்த டைமில் இந்த மூவிஸ்லாம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அந்த ஜஸ்ட்டு அது சொல்கிறதுக்குன்னே கால் பண்ணுவார். ஸோ அது கேட்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஏவி எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற பட்ஜெட் தான் மெயின். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெஸ்ட்டு சிஸ்டம் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஏன்னா இந்த ஹோம் தியேட்டர் எக்யூப்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரங்களில் ஆரம்பித்து கோடிக்கணக்கில் கூட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த ஏவி எக்யூப்மெண்ட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் விசாரித்து வாங்குறது இதெல்லாமே வந்து ஒரு ரொம்பவே வந்து ஹெக்டிக்கான விஷயம். அண்ட் நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும், நிறைய ஃபோரம்ஸ் வந்து படிக்கணும், நிறைய மேகசைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ரிவ்யூஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ யூடியூப் ரிவ்யூஸை விட்டுருங்க, எக்ஸ்பர்ட் ரிவ்யூஸை வந்து பாருங்கள். மேகசைனில் பப்ளிஷ்டு ரிவ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஹையர் எண்ட் நீங்கள் போகிறதா இருந்தால் சொல்கிறேன், அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எது போடலாம், எது போடக்கூடாது, எப்படி போடலான்ற இந்த ஐடியாலாம் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹையர் எண்ட் சிஸ்டமில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நாங்களாம் வந்துட்டு நான் ரிவ்யூவர்னு இனிமேல் நான் சொல்லிக்க முடியாது, நான் ஆரம்பத்துலேருந்தே அது பண்ணியிருக்கணும். பட் நிறைய பேர் வந்து, சார் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணுறீங்க, பட் நீங்கள் வந்து ரிவ்யூன்னு சொன்னால் அது எப்படி நாங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி வந்து ரொம்ப நியாயமாக இருந்ததுனால நான் நிறைய வீடியோஸ், இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாமே ப்ரெசன்டேஷனாக மாற்றிட்டேன். நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. பிகாஸ் ஐ எம் டீலிங் வித் திஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் நான் டீல் பண்ணுற பொருளை மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும். அந்த ரிவ்யூ பண்ணுற பொருளில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மனசாட்சிக்கு உட்பட்டு அது நல்லா இருக்கா, யாருக்கு அது செட் ஆகும், எந்த விஷயத்தில் அது வந்து லேக் ஆகுது, இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் அது வந்து கரெக்டான ரிவ்யூவாக வந்து அமையாது. ஸோ அதனால் வந்து அது நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணுறதுனால நான் அதை வந்து ப்ரெசன்டேஷனாகவே மாற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஹை எண்டில் நீங்கள் போகும்போது நீங்களும் வந்து ஒரு பேசிக் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்டு மோஸ்ட்லி ஷோரூம்ஸில் என்ன நடக்கும்னா, நீங்கள் எனக்கு இப்படி தான் சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போகும்போது அங்கே வந்து நீங்கள் டெமோ பார்க்கணும் அண்டு அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணணும். சப்போஸ் அது வந்து ரேராக இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் வந்து மேகசினில் பார்த்துருக்கீங்கன்னா தென்
நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் அந்த ஸ்பீக்கர்ஸோட அந்த மேகசினில் போட்டிருந்த ரிவ்யூ வந்து ட்ரஸ்ட் பண்ணி பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் ஷோரூமில் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஆடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அது என்னோடய பெஸ்ட்டு சஜஷன். ஸோ இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 25x30 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹால் இது. அண்ட் இந்த ஹாலுக்கு வந்து இந்த சிஸ்டம் ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. அரண்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே 13 சேனலில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சவுண்ட் இமேஜிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ பொதுவாக ஹாலில் இந்த மாதிரி சிஸ்டம் போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிஸ்டம் நம்ம வாங்கும்போது அதோட அந்த சவுண்ட் இமேஜிங்காக இருக்கட்டும், அதோட டோனல் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்லாவே அமையும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு அக்வாஸ்டிக் என்வரான்மெண்ட்டில் கேட்குற அளவுக்கு இல்லைனாலும், அதோட ஃபுல் பொட்டென்ஷியலில் அது ஒர்க் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 70%க்கான அந்த பொட்டென்ஷியல் வந்து இந்த மாதிரி ஹையர் அண்ட் ஸ்பீக்கர்ஸில் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் ஆம்ப்ளிஃபயர்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். ஸோ இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹால் இது. ஸோ இன்னும் இன்டீரியர்லாம் அவங்க இன்னும் பெருசாக பண்ணலை. பட் இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸில் பண்ணணும்னு சொல்லி, இந்த ஏவி எக்யூப்மெண்ட்டில் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஒரு விசிட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறேன். அது வந்து டைம் கிடைக்கும்போது போய் பார்க்கணும். அண்ட் இந்த கஸ்டமர் வந்து எங்கள் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ரேர் ஃபெனாமினன் நான் என்ன கவனித்தேன்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து கப்புள்ஸாக வந்து இதை வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதுதான் என்னால் வந்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா பொதுவாக வந்து இந்த விஷயத்தில் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்குறதுல வந்து அவ்வளோ முனைப்பு வந்து லேடிஸ் காட்ட மாட்டாங்க. பட் இவங்க ஆஸ் அ கப்புள் இவங்க வந்து ஆக்சுவலாக அவருக்கு தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அவங்க ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்ட்டை மதித்து அவங்க வந்துட்டு அதுக்காக மட்டுமே, அவங்க வந்து ஒன்றும் ஆடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பர்சன் கிடையாது அவங்க ஒய்ஃபு. பட் ஸ்டில் அவங்க ஹஸ்பண்டோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அவங்க தன்னோட இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க நினச்சி அவங்க வந்து அதுக்கான கேள்விகள்லாம் நிறையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸை வாங்கினாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த எண்ணத்துக்கே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் இந்த கஸ்டமர் வாங்கின வேலைக்கு இப்போது வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 டைம்ஸ் வந்து விலை கூடிடுச்சு. ஸோ எங்களுக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்தியாவில் வரும்போது அவ்வளோ விலை ஜாஸ்தியாச்சுன்ட்டு. பட் தட் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. பட் நாங்களும் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுத்து எல்லாருக்குமே வந்து யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எங்களாலையும் வந்து அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமல் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாலில் இன்ஸ்டால் பண்ண ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிஸ்டம்ஸ் இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹோசூரில் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ அவர் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு ஹோம் தியேட்டர் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் எனக்கு கால் பண்ணார். ஸோ அந்த டைமில் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பேசிக்காக 5.1 சேனல் இல்லை 7.1 சேனல் வந்து நீங்கள் செட் பண்ணி கொடுக்கணும்.
அண்ட் நீங்கள் இதுக்குன்ட்டு சென்னையிலேருந்து வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் ஹோசூரில் எதனா நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் அதை அப்படியே ஹோல்டில் வச்சுருந்தோம். இந்த மீன் டைம் நாங்கள் வந்து மெரான்ஸோட 8015ஓட ஒரு ரிவ்யூ போட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு 8015 எப்படி சார் இருக்கும், அது நம்ம ஹாலுக்கு நல்லா இருக்குமா, சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சார், 8015லாம் ஹை எண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுவே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் வந்து அந்த டைமில் ஹோசூரில் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. ஸோ அந்த சைட் ஒர்க் வந்து பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். அப்போவே அப்படியே இவருக்கும் வந்து 8015ம் அப்போ மேக்னெட் 2002 வந்து புதுசு. ஸோ அதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நான் சொல்கிறது ஒரு 2.5 இயர்ஸ் பேக். ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக 11.2 சேனல் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு 2 months கழித்து அந்த டைமில் நான் வந்து ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் அந்த சிஸ்டம் நான் போடும்போது அவர் அதை பார்த்துட்டு எனக்கு 8015 எடுத்துகிட்டு எனக்கு ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் கான்செப்டில் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டார். சரி, அதுக்கப்புறம் அது போடும்போது அவருக்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதில் சரி நான் இந்த சிஸ்டமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போது 13.2 சேனலுக்கு நாங்கள் வந்து போட்டு கொடுத்தோம். 8805A அண்ட் 2 8077. அது போக ஹாலில் இல்லாமல் அவரோட பெட்ரூமில் வந்து அங்கேயும் வந்து ஐடென்டிக்கலாக எனக்கு அதே மாதிரி சிஸ்டம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ அங்கேயும் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் மொத்தம் அந்த டைம்லேயே வந்து நாங்கள் 13.2 சேனல் RO3D செட்டப்பில் பண்ணோம். மேக்னெட்டோட சினிமா அல்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்கிரேடு வந்து ஒரு 6 months பேக் வேறு எதனா அப்கிரேட் வந்திருக்கான்னு கேட்கும்போது அப்போ AV10 AM10 போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு அது கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது நாங்கள் கொடுத்த பழைய அந்த 8805A சிஸ்டம் எடுத்துகிட்டு இது கொடுத்தோம். அண்ட் இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ வந்து அவர் டோட்டலாக அந்த ஹாலை வந்து ஃபுல்லாக சோஃபாலாம் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ என்னை கூப்பிட்டுட்ருக்காரு, அங்கே போயிட்டு கேலிப்ரேஷன் மட்டும் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். பட் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்ன சொல்கிறது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஹெவிலி காம்ப்ரமைஸ்டு தான். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அக்வாஸ்டிக் பேனல்ஸ் வச்சு நம்ம ஓரளவுக்கு அந்த சவுண்டிங்கை வந்து அந்த இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம ஒரு லேப் லெவலில் வந்து ஸ்டுடியோ லெவலில் வந்து எடுத்துகிட்டு வரலாம், ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கான வேலையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் அவர் வந்து வீடு வந்து டோட்டலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த டைமில் டெடிக்கேட்டட் ரூம் கூட நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே ஒரு ஹோல்டில் வச்சுருக்கோம். பட் இங்கே வந்து சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு AV10 அண்ட் 2 AM10 கொடுத்துருக்கோம். மற்ற ஹோம் தியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டராக இருக்கட்டும் இல்லை சினிமா தியேட்டராகவே இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரு பவர் சேனலில் எடுத்து 2 பேரலல் கனெக்ஷனில் 2 ஸ்பீக்கர் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸாக 2 பவர் ஆம்ப் சேனலில் எடுத்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கோம், அந்த பவரை வந்து அந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AM10ல் வந்து BTL மோடுன்னு சொல்லி இருக்குது, பிரிட்ஜ் டைட் லோடுன்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது. நான் ஏற்கனவே இதை பற்றி AM10 பற்றி பேசும்போது AM10 AV10 ரிவ்யூவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பவர் வந்து இது வந்து 200 watts வந்து அவுட்புட் கொடுக்கும். அது வந்து அப்படியே டபுள் ஆக்கணும்னா 400 watts அவுட்புட்டாக மாற்றணுன்னா அப்போது வந்து நம்ம 2 பவர் ஆம்ப் அந்த 2 சேனல் பவர் ஆம்பில் 2 சேனலில் எடுத்து ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த மோடு வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா 400 watts அதை நம்ம வந்து மாற்றிக்கலாம் அந்த பவரை. ஸோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஹாலில். அண்ட் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஒரு இமர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போது இந்த ஹாலில் 16.2 சேனலில் RO3D லே அவுட்டில் 9.2.7 கான்ஃபிகரேஷனில் ஃபுல் பொட்டன்ஷியலில் AV10 AM10 ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் ரொம்பவே ஒரு இமர்சிவான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூமில் கிடைக்குது. அண்ட் எல்லா ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா THX சர்டிஃபைட் ஆர் மேக்னெட் சிக்னேச்சர் சீரீஸ் புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டைராக்டில் நாங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணோம். அண்ட் இதோட சவுண்ட் இமேஜிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இங்கே வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாலில் அதுவும் செட் பண்ணுறதுக்கு கஸ்டமரோட கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இந்த மாதிரி சிஸ்டம் போடவே முடியாது, இதில் நாங்கள் இறங்கவும் மாட்டோம். பிகாஸ்
இந்த பர்டிகுலர் லேஅவுட் இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஏறக்குறைய நாங்கள் வந்து 4-5 தடவை இதை டோட்டலாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆர்ஓ3டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொசிஷன் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்தையும் அது கழட்டிட்டு திருப்பியும் மாட்டி இந்த பொசிஷனில் வச்சா நல்லா இருக்குமா, ஹைட்டை இறக்கி ஏற்றி இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஓகே இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அமையும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் கஸ்டமர் வந்து பேஷண்ட்டாக, கஸ்டமரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். எங்கள் கூடயே அவரும் வந்துட்டு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமான்னு சொல்லி எங்களுக்கும் நிறையா சஜஷன்ஸ் அவர் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு நம்ம கூடயே வந்து ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். அண்ட் ஒரு காமன் கோல், அந்த இடத்துல அந்த ஆர்ஓ3டி செட்டப் பக்காவாக ஒர்க் ஆகணுன்ற அந்த கோல் நோக்கி நம்மளும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போய் அடைய முடியும். ஸோ இதுதான் வந்து ஹாலில் பண்ணுறதுக்கும் ஒரு டெடிகேட்டட் ரூமில் பண்ணுறதுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசமும் சேலஞ்சஸும். அதனால அவங்களுக்கு என்ன 2 கொம்பு இருக்குதா? ஒரு காப்பா இருப்பான். புலிய பிடிக்கணும்னா வேட்டக்காரன் வேணும். சந்தோஷமா செத்துடுவேன் மாமா. அண்ட் செகண்ட் சினாரியோ என்னென்னா, ஏற்கனவே கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் நல்ல ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காரு அண்ட் ஹீஸ் ஆடியோ ஃபைல் அண்ட் அவருக்கு வந்து அவரோட ரெக்குயர்மெண்ட் வந்து ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்பாக இருந்ததுன்னா அப்போ நாங்கள் வந்து ப்ரீ ப்ராசர் நாங்கள் செட் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து இன்னொரு ரீசன் என்னென்னா, ப்ரீ ப்ராசரில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஒரு ஏவி ரிசீவரோட 5 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ்க்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரீ ப்ராசர் வந்து செட் பண்ணி கொடுப்போம். அண்ட் ஸ்பீக்கர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பவர் ஹங்கரி ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பவர் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். சப்போஸ் அவங்களே வந்து ஏவி ரிசீவரே போதும்ப்பா, ஆனால் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏவி ரிசீவரோட ஒரு பவர் ஆம்பை வந்து பேர் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஏவி ரிசீவர்னால அந்த மாதிரி ஒரு பவர் ஹங்கரி ஸ்பீக்கர்ஸை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான இனஃப் ஜூஸ் வந்து அதில் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஏவி ரிசீவரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். டக்குன்னு ஓவர் ஹீட் ஆகி ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து தவிர்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு பவர் ஆம்ப் போட்டு தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான். ஸோ இந்த செட்டப் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தது அரண்டல் பேக்கேஜ் வச்சு. அண்ட் ப்ராபப்ளி இவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்ககிட்ட அரண்டல் வேணும்னு சொல்லி விடாப்படியாக கேட்டு வாங்கினார். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் அரண்டல் பற்றி த வில்லாமேன் சொல்லி ஒரு ரிவ்யூவர் இருக்கார். ஸோ அவர் ரொம்ப ஃபேமஸ் ரிவ்யூவர். அவர் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து போட்டிருந்தார் ரிவ்யூவில். அதை பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு வாங்கினா இந்த ஸ்பீக்கர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இவருக்கு வந்து நாங்கள் அரண்டல் பேக்கேஜ் வித் AVM 70 ஆந்தம்லேருந்து அண்ட் MCA 525 5 சேனல் பவர் ஆம்பும் ஒரு மெரான்ஸோட 8077 7 சேனல் பவர் ஆம்பும் இந்த ஹாலில் நாங்கள் செட் பண்ணி கொடுத்தோம். ஸோ இங்கேயும் வந்து அரண்டலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணி வேறு லெவலில் இருக்கும். இந்த கஸ்டமர் எங்ககிட்ட வரும்போது ஒரு இன்டர்மீடியட் கஸ்டமராக தான் வந்தார்.
பட் இன்றைக்கி பார்க்கும்போது அவர் ஃபுல்லாக இதுலேயே மூழ்கி அவர் எக்ஸ்பர்ட் லெவலில் ஆடியோ ஃபைல் லைட்டர். ஸோ அந்தளவுக்கு அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் சவுண்டு வந்து கொடுத்து அப்படியே உள்ளே ஈர்த்துட்டு போயிடும் இந்த ஸ்பீக்கர். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ 1 year பேக் இவரும் எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த வீடை வந்து அவர் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்போயே அவர் வாங்கி வச்சதுனால இவருக்கும் வந்து அந்த பழைய ப்ரைஸிங்லேயே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடச்சிது பை லக். அதுக்கப்புறம் 2 சரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினார். முன்னாடி வந்து 5.2 சேனல் தான் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 சரவுண்டு வாங்குறது இப்போது இருக்கிற விலைக்கு அவர் வாங்கும்போது அவருக்கே வந்து அது ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸுன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் வேறு வழி இல்லை, 5.1 ஏற்கனவே அரண்டல் போட்டாச்சு. ஸோ அரண்டல் சரவுண்டு தான் நம்ம போட முடியும். ஸோ அதனால் அவர் வாங்கிட்டு போனார். அண்ட் நாங்கள் இந்த ஹாலில் வந்து இப்போ அக்வாஸ்டிக்ஸ் வந்து பேனல்ஸ் வந்து போடணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஃப்யூசர்ஸ் அண்ட் அப்சர்வர்ஸ் வச்சு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராபப்ளி பை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டோட இமேஜ் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. பட் இந்த ரூம் வந்து இந்த ஹால் வந்து ரொம்ப நீளமாக இருந்ததுனால ரெசனன்ஸ் வந்து பயங்கரமாக அக்யூமுலேட் ஆகுது கார்னர்ஸ்லலாம். அண்ட் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 டோர்ஸ் இருக்குது அண்ட் பெரிய விண்டோ இருக்குது பேக் சைடில். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த ரேட்டில் நாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. பேஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து பவர்ஃபுல்லாக அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த ரேட்டில் நாய்ஸ் வருது. ஸோ அந்த லூஸ் எண்ட்ஸ் எல்லாம் வந்து டைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்வாஸ்டிக் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பிளானிங்கில் இருக்கிறோம். ஸோ ப்ராப்ளி பை நெக்ஸ்ட் வீக் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுண்ட் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது நான் உங்களுக்கு அதுவும் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இங்கே இப்போ ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது சும்மா ஒரு சின்ன கிளிம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஹாலில் என்ன மாதிரியான சிஸ்டம்லாம் போடலாம், என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஏவி எக்யூப்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து போடலான்றதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இதே மாதிரி டெடிக்கேட்டட் ரூமில் என்ன மாதிரியான சிஸ்டம் போடலான்றதை நம்ம அடுத்த எபிசோடில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ஹால்லேயோ இல்லை டெடிக்கேட்டட் ரூம்லேயோ ஹோம் தியேட்டர் செட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் சஜஷன் நாங்கள் கொடுப்போம். அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன பட்ஜெட் வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தத்ரூபமான சவுண்டு வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆடியோன்றது ஒரு தனி உலகம். ஸோ அதில் வந்துட்டு சில ஆயிரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஆயிரத்தில் ஆரம்பித்து கோடிக்கணக்கில் கூட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் நம்ம ரூமுக்கு எது செட் ஆகும் அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சவுண்ட் சிக்னேச்சரை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் இதுக்கு நீங்கள் ஒதுக்குவீங்க, இது எல்லாமே பார்த்து தான் நாங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டரை முழுமையாக நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோஆப்ரேஷனும் இருந்து அண்ட் அதுக்கான கரெக்டான பட்ஜெட் இருந்து அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா என்ன மாதிரி ஹோம் தியேட்டர் உங்களுக்கு தேவைப்படும், உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்றது எங்ககிட்ட சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்ட் ஹோம் தியேட்டரை உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அண்ட் எங்களோட இன்புட்ஸும் அதில் நிறையா இருக்கும். ஸோ என்ன மாதிரியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அது எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணணும், ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு நிறையா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபார் டெமோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்களோட ஷோரூம் அண்ணா நகரில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வாக்இன் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டரில் என்ன மாதிரியான சிஸ்டம்லாம் நாங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கோன்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும்
இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.